வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் பிறந்தாச்சு. அக்டோபர் ஃபர்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் நம்ம செப்டம்பர் 30ஆம் தேதிக்கான ஃபிளாஷ்பேக் நம்ம பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். In which state is the Armed Forces Special Powers Act not in force? ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் எந்த மாநிலத்தில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு. இந்த 4 மாநிலத்திலும் நடைமுறையில் இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, which state reports the highest decline of child marriage of girls? பெண் குழந்தை திருமணம் அதிக அளவில் குறைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, who is appointed as the deputy governor of RBI? ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் சிரீஷ் சந்திர முர்மு. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, who is appointed as the president of BCCI? BCCI தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, மிதுன் மன்ஹாஸ். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னா, வெங்கடரமணி. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, who won the young champions of the earth award 2025? பூமியின் இளம் சாம்பியன் விருது 2025 வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ஜினாலி மோடின்னு சொல்லி மும்பையை சேர்ந்த பெண்மணி. அடுத்த கேள்வி, SAFF அண்டர் 17 ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிச்சது வந்து நம்ம இந்தியா தான். ஓகேவா? செல்லும் இடமெல்லாம் வெற்றிங்கிற மாதிரி தான். அதுக்கடுத்து 9வது ஆசிய கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா வந்து நமக்கு இந்தியா. ஆக்சுவலி வந்து இந்தியாவோட 9th ஏஷியா கப், ஓவராலாக வந்து 17வது ஏஷியா கப் இது மேட்ச்சு, இந்தியாவுடைய 9th ஏஷியா கப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே, மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பர் 30. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், புது மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி. முதல்ல நம்ம வந்து நேஷனல் நியூஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். தேசிய செய்திகளில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நேத்தோட முடியுது, லாஸ்ட் இயரோடது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் முதல்ல. ஸோ அதை முன்னிட்டு நம்ம வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2025 இருந்து செப்டம்பர் 2026 அடுத்த வருஷம் எக்ஸாமுக்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 12 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். இது கூட வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும், மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஜென்ரலா லாஸ்ட் இயர் இது மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். டீடைல்டா 10 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், எல்லாமே தமிழ்ல இங்கிலீஷ்லயும் தான் இருக்கும், பைலிங்குவலா இருக்கும். அது கூட 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், 10 ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழரசு மந்த்லி மேகசின்ல இருந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து ஜிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். அதுபோக பாலிசி நோட்ஸ் ரொம்ப முக்கியமானது. நமக்கு யூனிட் 5க்குலாம் வந்து இந்த பாலிசி நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யூனிட் பாலிசி நோட்ஸில் வந்து மொத்தம் முக்கியமான ஒரு 12 டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுப்போம். இப்படி நம்ம படிக்கும்போது நம்ம ஜிஎஸ் தாண்டி நம்ம என்ன கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், தமிழரசு மேகசினாக இருக்கட்டும், பாலிசி நோட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். மெட்டீரியல் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நமக்கு இந்த ஒரு 2 நாள் இனாகுரல் ஆஃபர் ஆட்டு. இதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 899. இது எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, 760490597 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 899 ஜிபே பண்ணிட்டு, நீங்கள் இதே நம்பர் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆஃபர் வந்து இந்த 2 நாளைக்கு தான். நமக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி முன்னிட்டு இந்த வாட்டி சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 17 கேள்விகள் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல்லேருந்து வந்து அப்படிங்கிறத ப்ரூஃபும் நம்ம போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல். இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் புக் ஷோ நடக்கும். ஓகே, புக் ஷோ இல்லை லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், இலக்கிய விழா அப்படின்னு நடக்கும்.
இது வந்து ஒரு சர்வதேச லெவலான இலக்கிய விழா. எங்கு நடைபெற்றது, யார் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க எல்லாம் பார்க்கலாமா? சீஃப் கெஸ்ட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், யார்? நம்ம வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்துடலாம். வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் உன்மேஷா ஹெல்ட்? உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இலக்கிய விழாவுடைய பெயர் என்ன அப்படின்னா உன்மேஷா. இது வந்து 3rd எடிஷன். இப்போ கண்டக்ட் பண்ணுறது என்னது அப்படின்னா 3rd எடிஷன் தான் நமக்கு இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடந்து முடிஞ்சு, 2வது முடிஞ்சு, இது 3வது. இதில் வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாட்னா. பாட்னா எங்க இருக்கு? பாட்னா வந்து பீகார்ல இருக்கு. ஸோ பாட்னா பீகார்ல தான் நமக்கு இந்த விழா அப்படிங்கிறது நடைபெறுது. இதுக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் யாரு? இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர். ஓகேவா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. நமக்கு பீகார்னு சொல்லும்போது நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ எந்த ஒரு ஸ்டேட்டா எடுத்தாலும் அந்த மாநிலத்தினுடைய விலங்கு, மாநிலத்தினுடைய பறவை, இதை பார்த்துட்டா நமக்கு எக்ஸாம்ல நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். பீகார் மாநிலத்தினுடைய மாநில விலங்கு என்ன அப்படின்னா கௌர். மாநில விலங்கு வந்து கௌர். கௌர் அல்லது இந்தியன் பைசன். இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. அதாவது இந்திய காட்டெருமை. அதாவது இந்திய காட்டெருமை தான் வந்து இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க உள்ள மாநில பறவை என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி, ஹவுஸ் ஸ்பேரோ. ஓகேவா? நான் சொல்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்எஸ்சி படிக்கலாம், ரயில்வே படிக்கலாம், பேங்கிங் படிக்கலாம், டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு எங்கேயாச்சும் கேட்பாங்க. அப்போ கௌர் மாநில விலங்கு, இது வந்து மாநில பறவை அப்படிங்கிறது. இப்போ பீகார்னு சொல்லும்போது நம்ம பீகார்ல இன்னொரு முக்கியமான திட்டம் பார்த்தோம். பீகார்ல வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர் மாசத்துல. ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். என்ன ஸ்கீம் அப்படின்னா முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா. ஓகேவா? இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற எக்ஸாம்லாம் போகும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதும்போது, அதாவது தமிழ்ல நமக்கு முக்கியமந்திரி மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம், ஒரு மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தோம். இந்த திட்டத்தின்படி 10,000 ரூபா வந்து 75 லட்சம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இதுவும் பீகார் சமீபத்தில் பார்த்தது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? நமக்கு பாட்னா அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? எப்பவுமே ஒரு விஷயம் படிக்கும்போது அதை பற்றின விஷயங்கள், அதை சார்ந்த விஷயங்கள், அதனுடைய ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இன்னொரு மாநாடு. ஓகேவா? ஒரே மாநாடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் என்ன, 2nd நேஷனல் மீடியேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர் வாஸ் த 2nd நேஷனல் மீடியேஷன் கான்ஃபரன்ஸ், 2வது தேசிய மத்தியஸ்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா புவனேஸ்வரில் நடைபெற்றது. புவனேஸ்வர் எங்கே இருக்கு? புவனேஸ்வர் வந்து ஒடிசால இருக்கு. ஒடிசா புவனேஸ்வரில் தான் இது நடைபெற்றது. இதை யார் இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் கவாய். யார் இந்த பிஆர் கவாய்? பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த பிஆர் கவாய் அப்படிங்கிறது. இந்த பிஆர் கவாய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் புத்திஸ்ட், அதாவது புத்த மதத்தை தழுவிய முதல் தலைமை நீதிபதியும் இந்த பிஆர் கவாய் அவர்கள் தான். இந்த மீடியேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த சட்டத்துறை ரிலேட்டட், அதாவது நமக்கு வந்து ஜுடிஷியரி ரிலேட்டட். ஓகேவா? இதற்காக ஒரு தனி சட்டமே இருக்கு. ஓகேவா? இது மீடியேஷன் ஆக்ட்னே ஒன்று இருக்கு. இந்த ஆக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியேஷன் ஆக்ட், அதாவது மத்தியஸ்த சட்டம் அப்படின்றது. சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்கலாம் எக்ஸாம்ல 2023 2023 அப்படிங்கிறது. ஓகேவா? 2023 சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒடிசான்னு பார்க்கும்போது ஒடிசாவினுடைய ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்ட் பார்த்துடலாம். ஒடிசாவுடைய மாநில விலங்கு என்ன அப்படின்னா சாம்பார் டீர் அப்படின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அது சாம்பார் மான். இது வந்து ஒரு மான், ஒரு வகையான மான். இந்த மான் தான் வந்து அந்த மாநிலத்தினுடைய மாநில விலங்கு. அதே இது ஸ்டேட் பேர்டு, பறவை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிட்டுக்குருவி மாதிரி உள்ள பறவை தான். அதனுடைய பெயர் வந்து இந்தியன் ரோலர் அப்படிங்கிறது அந்த பறவையினுடைய பெயர். சாம்பார் டியர் வந்து அனிமல்,
பேர்டு வந்து இந்தியன் ரோலர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே நடைபெற்றது அப்படின்னா புவனேஸ்வர் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. புவனேஸ்வர் எங்கே இருக்குது? ஒடிசா. பிஆர் கவாய் இனாகிரேட் பண்ணி வச்சாரு. இந்த மீடியேஷன் ஆக்ட் எந்த வருஷம், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னொன்று புதுசாக ஒரு சென்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் இனாகிரேட்டட். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோயியல் ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது? நமக்கு இதில் ஆன்காலஜினாலே நமக்கு என்னது? ஆன்காலஜினாலே வந்து கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் ஆன்காலஜி. ஓகேவா? ஸ்டடி ஆஃப் கேன்சர். ஸ்டடி ஆஃப் கேன்சர் தான் வந்து நம்ம ஆன்காலஜி அப்படின்றத புற்றுநோய் பற்றி படிக்கக்கூடியதான் ஆன்காலஜின்னு சொல்லுவோம். இப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பு மையம் இந்தியாவிலே முதல் அதாவது ஒருங்கிணைந்த மையம் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கோவாவில். அதாவது கோவாவில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அதாவது அனைத்திந்திய ஆயுர்வேத நிறுவனம். ஓகேவா? அதாவது இந்தியாவுடைய ஆயுர்வேத நிறுவனம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதில் கோவாவில் உள்ள அந்த ஆயுர்வேத நிறுவனத்தில் தான், அது கோவாவில் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தார்கால் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? தார்கால் அப்படிங்கிற ஒரு இடம் கோவாவில் இருக்கு. அங்கதான் வந்து இந்த சென்டரை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்காலஜி சென்டரை எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க? ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா கோவாவில். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் 10வது ஆயுர்வேத தினம் வந்து நமக்கு எங்க நடைபெற்றது அப்படின்னா கோவாவில். ஓகேவா? ஆயுர்வேத தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம்? செப்டம்பர் 23 தான் நமக்கு ஆயுர்வேத தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம். இந்த வருஷத்துக்கானது 2025க்கான 10வது ஆயுர்வேத தின நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா கோவாவில் நடைபெற்றது. ஸோ இப்போ கோவாவுடைய மாநில விலங்கு, மாநில பறவை பார்த்துடலாம். அதாவது இப்போ டெய்லி நம்ம ஒரு 2-3 ஸ்டேட் நமக்கு நியூஸில் வரும்போது அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோவா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோவாக்கும் பீகாருக்கும் ஒரே மாநில விலங்கு தான். அந்த காட்டெருமை இருக்குல்ல, அந்த இந்தியன் பைசன், அதுதான் வந்து கோவாவுடைய மாநில விலங்கும். கோவாவுடைய மாநில பறவை எது அப்படின்னா ஃப்ளேம் த்ராட்டட் புல்புல். ஓகேவா? இவ்வளோ பெருசாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். புல்புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அதாவது புல்புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ புல்புல் அப்படின்னாலே நமக்கு என்னது? கோவா. புல்புல்னா கோவா. ஓகேவா? கௌர்னா நமக்கு 2 இது இருக்கு. ஒன்று பீகாருடைய மாநில விலங்கும் சரி, இந்த காட்டெருமை பீகார்ல இருக்கும், கோவால இருக்கும். ஓகேவா? டன். அப்போ இதுதான் இது. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா? நம்ம கேன்சர்னு சொல்லும்போது வேர்ல்டு கேன்சர் டே, உலக கேன்சர் தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதி. அதே இது லங் கேன்சர், அதாவது நமக்கு நுரையீரல் கேன்சர் புற்றுநோய் தினம்னு கேட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1. ஓகேவா? வெறுமனையே கேன்சர் டே புற்றுநோய் தினம்னா பிப்ரவரி 4, லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் தினம்னா ஆகஸ்ட் 1. அடுத்த கேள்வி. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாம். அதாவது நேற்று வந்து நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் யாரு? நம்ம ஊர்ல இருந்து ஒரே ஒரு மத்திய அமைச்சர் தான் இருக்காரு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு புத்தகம் லான்ச் பண்ணியிருக்காரு. யார் எழுதிய புத்தகம் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, டன். ஸோ போயிடலாம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த சேம் ஹார்ட் சேம் வேர்ல்ட், அதாவது ஒரே இதயம் ஒரே உலகம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அதாவது புக்கு இங்கிலீஷ் புக்கு தான். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படியும் கொடுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால் இங்கிலீஷ்லேயே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, சேம் ஹார்ட் சேம் வேர்ல்டு அப்படின்னு. இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா மனிஷா ரமேஷ் அவர்கள். இல்லை வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எழுதிய புத்தகங்களும் இம்பார்ட்டன்ட், அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய முன்னாள் தலைமை நீதிபதி, அதாவது ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் எழுதிய புத்தகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதை கேட்பாங்க. ஒய் த கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை எழுதியது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட். அதே மாதிரி இந்த பானு முஸ்தகுடைய புத்தகமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த பானு முஸ்தக் வந்து ஹார்ட் லேம்ப் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துக்கு தான் நமக்கு 2025க்கான இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச
புக்கர் பரிசு அப்படிங்கிற பரிசும் கொடுத்துருக்காங்க. எப்படி நமக்கு வந்து இப்போ இலக்கியத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து உயர்ந்த விருதுனா எந்த விருதை சொல்லுவோம்? ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவோமா? ஞான்பீட் அவார்ட், ஞானபீட விருது, தமிழில் ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலக அளவில் இந்த சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது பெரிய புக்கு, பெரிய விருது. அந்த விருது இந்தியாவை சேர்ந்த பானு முஸ்தக் அவர்கள் எழுதிய ஹார்ட் லேம்ப், ஓகேவா, இது வந்து கன்னடா புத்தகம், இதுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர். 2014 வந்து இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர், ஓகேவா, அதாவது நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவர் தான் இந்த கைலாஷ் சத்யார்த்தி. இவர் எழுதிய புத்தகம் தான் வந்து என்ன அப்படின்னா இவருடைய சுயசரிதை என்ன அப்படின்னா தியாஸ்லை. ஸோ தியாஸ்லை அப்படிங்கிறது இவருடைய சுயசரிதை. தியாசலே அப்படிங்கிற இவருடைய சுயசரிதை. இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்ம மனிஷா ரமேஷ் எழுதிய சேம் ஹார்ட் சேம் வேர்ல்டை தாண்டி இந்த 3 புத்தகங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் வரும்போதும் அந்த ரிலேட்டடான புக்லாம் படிக்கும்போதே நம்ம கவர் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஓகேவா, இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு 4 நாடுகளோட. நோட் பண்ணிக்கோங்க, எங்கேயாச்சும் எக்ஸாம்பிள் கேட்கலாம். நார்வே, ஐஸ்லாண்டு, சுவிட்சர்லாண்டு, அப்புறம் லீச்டென்ஸ்டைன். இந்த 4 நாடுகளோட இந்தியா வந்து இலவச வர்த்தக ஒப்பந்தம், ஓகே, சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அல்லது இலவச வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. நார்வே, ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, லீச்டென்ஸ்டைன் அப்படிங்கிற இந்த 4 ஊர்கள் கூட, ஓகேவா. அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து முக்கியமான தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து இன்டர்நேஷ்னல் காஃபி டே. எத்தனை பேர் காஃபி பிடிக்கும்? நல்லா பெரிய காஃபி இல்லை, ஒரு நாளைக்கு 2-3 இல்லை, ஒரு நாளைக்கு 4-5 காஃபி கூட போகும், ஓகேவா. ஸோ ஆனால் அப்படி குடிக்கக்கூடாது, நல்லதில்லை. ஸோ இப்போ சர்வதேச காஃபி தினம் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு அக்டோபர் 1 வந்து நமக்கு சர்வதேச காஃபி தினம், ஓகேவா. இப்போ காஃபி அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன வரும்? முதல்ல இந்த காஃபின்னு சொன்னோடனே இது நமக்கு உலகத்திலே வந்து அதிக அளவில் காஃபி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எது, காஃபி ப்ரொடியூசிங் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரேசில் தான். பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் காஃபி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியா அந்த லிஸ்ட்டில் எத்தனாவது இருக்குது அப்படின்னா இந்தியா அந்த லிஸ்ட்டில் வந்து 7வது இருக்குது. இந்தியா வந்து 7வது தான் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக அளவில் காஃபி உற்பத்தி பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கர்நாடகா. அதாவது ஓவராலில் வந்து நமக்கு இந்த பிரேசில் நாடு தான் வந்து அதிக அளவில் காஃபி உற்பத்தி பண்ணுது. காஃபி உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இடம். நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் காஃபி உற்பத்தி அதிகம் பண்ணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த காஃபி ஒரு தினம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருக்காரன் யோசிச்சிருக்கா அப்படின்னா ஜப்பானில் தான் இதை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. 2015 இன்டர்நேஷ்னல் காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2015, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம காஃபி அப்படின்னு சொல்லும்போது காஃபிக்காக தனியாக ஒரு வாரியமே இருக்குது. அதாவது காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையகம், அதாவது இந்திய காஃபி வாரியம்னே ஒன்று இருக்கு. இது வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னா பெங்களூர்ல அமைந்திருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காஃபிக்காக சட்டமே இருக்கு, ஓகேவா. ஸோ காஃபி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த காஃபி ஆக்ட் வந்து 1942 கொண்டு வந்திருக்காங்க. காஃபி ஆக்ட் வந்து 1942 கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கீழே வரக்கூடியது, ஓகேவா. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு போர்டு பற்றி தனியாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும், ஓகே. கிட்டத்தட்ட 33 மெம்பர் இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ காஃபி டே சொல்லும்போது டீ டே சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. இன்டர்நேஷ்னல் டீ டே, டீ லவர்ஸ்க்காக டீ டே அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னா மே 21 சர்வதேச தேயிலை தினம், டீ டே. அக்டோபர் 1 நமக்கு காஃபி டே, மே 21 வந்து டீ டே. நெக்ஸ்ட் வந்து வெஜிடேரியன் டே, புரட்டாசி மாதம்ல வெஜிடேரியன் டே, சைவ உணவு உண்பவர் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 1. ஸோ அக்டோபர் 1 நமக்கு காஃபி, வெஜ்ஜு எல்லாமே, ஓகேவா. இன்னொரு தினமும் இருக்கு, இதுவும் முக்கியம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப்
ஓல்டர் பர்சன் சர்வதேச முதியோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அதுவும் அக்டோபர். அப்போ அக்டோபர் 1 3 நாள். ஓகே, 3 முக்கியமான தினம் இருக்கு. அதாவது வயசானவங்க வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது கூட காஃபி வச்சு சாப்பிடுவாங்க. புரியுதா? எல்லாமே அக்டோபர் 1 தான் நடக்கும். அக்டோபர் 1 அப்போ 3 இது வயசானவங்க, வெஜிடேரியனு, காஃபி, சிம்பிள். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு கேட்டாங்க. அதாவது மூத்த குடிமக்கள் தினம், அதாவது வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஆகஸ்ட் 21. அப்போ ஆகஸ்ட் 21 வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 1. எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கான ஆன்சரை வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்களே குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய அக்டோபர் 10 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அக்டோபர் 10 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் 2026க்கானது அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 50 டெஸ்ட்டு. ஓகேவா? இந்த 50 டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக தமிழ் டெஸ்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தமிழே கிட்டத்தட்ட 24 டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ் டெஸ்ட்டு, ஜிஎஸ் கூட மேக்ஸ் கவர் ஆகிடும். இது கூட வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு, புக் வைஸ் டெஸ்ட்டு, அதாவது முதல்ல புக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். புக்கில் இருந்து படித்தா மட்டும் இப்போ பாஸ் ஆக முடியாது, ஆனால் புக்கில் உள்ளதும் தேவை. ஸோ புக் வைஸ் கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் போவோம். அதுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு வாரத்துக்கு, அதாவது முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். அதுதான் நமக்கு 50 டெஸ்ட் வரைக்கும் வருது. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக நீட்டாக தெளிவாக படிக்கலாம். ஸோ இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் எப்படி நம்ம கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துருவோம், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணாலும் அதே நம்பர் தான் 7604905977. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு 2499 நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் ஸ்டார் பேட்ச் டைப் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்சும் நம்ம அக்டோபர் 10 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். 30 டெஸ்ட் மொத்தம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம அக்டோபர் 10 இதுவும் நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த யூனிட்டை வந்து ஒரு யூனிட்டை 4 பிரித்து 4 டெஸ்ட்டு, அதுக்கடுத்து மொத்த யூனிட் டெஸ்ட், இந்த மாதிரி பிரித்து மொத்தமாக வைக்க போகிறோம். ஸ்கெடியூல் ரெண்டுத்துக்குமே டெலகிராமில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் 5999 நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ லாஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட மாணவர்கள் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூல் எஜுகேஷனு, அசிஸ்டண்ட், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கான ப்ரூஃப்ஸும் நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் இருக்குது, யூடியூப்லையும் இருக்குது. ஓகே, தாராளமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி தினம் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவோம். நம்ம தினம் ஒரு திட்டத்தில் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்ப்போம், ஒரு நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது அட்டல் பென்ஷன் திட்டம், அட்டல் ஓய்வூதிய திட்டம், அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம், அதாவது ஸ்கீமில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 9 மே 2015 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கும்ல, அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கான திட்டம் தான் இது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 60 வயசு, இப்போ பென்ஷன் இல்லை நமக்கு, ஆனால் வந்து இப்போ பென்ஷன் கொண்டு வர போகிறாங்க, ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு. ஓகேவா? ரிட்டைர்மெண்ட் டைமில் ஒரு பணம் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு 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 மூட்டை தூக்குறவங்களோ, ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருக்கவங்களோ, இவங்களுக்குலாம் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் சேரதுக்கான வயது வரம்பு ரொம்ப முக்கியம் மக்களே. 18லேருந்து 40 வயது. இதை வச்சு தான் கொஸ்டினில் வந்து நம்ம மாற்றி கேட்பான். 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 18 வயசில் சேர்றீங்க அப்படின்னா ஒரு 42 ரூபாயிலேருந்து சம்திங் கொஞ்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா, மாதந்தோறும் கட்டினீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு 1000 ரூபாயில் இருந்து 5000 ரூபா வரைக்கும் பென்ஷன் வரும். அதாவது 18லேருந்து 40 வயசில், 40 வயசுக்குள்ளே நீங்கள் சேரணும், 60 வயசு வரைக்கும் காசு கட்டணும். ஸோ மாதத்துக்கு 42 ரூபாயிலேருந்து நீங்கள் மினிமம் கட்டலாம்.
ஸோ கட்டினீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் கூட கொஞ்சம் காசு போட்டு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அது போயிடும். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கமெண்ட் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். நேற்று கேட்ட கேள்விக்கான பதில் நம்ம இதை டீகோட் பண்ணிடலாமா? முதல்ல நடைமுறை விதிகள் குழு, கமிட்டி இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ இந்த மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு விஷயம், இனிமே வந்து டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஜிஎஸ் கிளாஸஸும் எடுக்க போகிறோம். மறக்காமல் வந்து எல்லாரும் வந்துடுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்புலேருந்து நம்ம குரூப் 1னா 40 கேள்வி வரும், குரூப் 2 and 4ல் நம்ம 15 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 15 to 20 கேள்வி வரும் நமக்கு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த இது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் கரெக்டு. இதில் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஒன்றிய அரசமைப்பு குழு வந்து ஜேபி கிருபாலினி தான் தலைவர்னு போட்டிருக்காங்க. இது ஜவஹர்லால் நேரு தான் தலைவர். அப்போ ரெண்டாவது ஒன்று தப்பு. மூணாவது ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு வந்து வல்லபாய் பட்டேல் தான் கரெக்டு. அதுக்கடுத்து ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்களுக்கான குழு ஹெச்சி முகர்ஜி தலைவர்னு போட்டிருக்காரு. இல்லை, இதுவும் ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா? ஸோ நமக்கு அப்போது 1, 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ இன்னைக்கான கேள்வி, சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஷ்? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ 1829, பி 1827, சி 1826, டி 1927. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணலாம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம் சார்ந்த நிறைய விஷயங்களை அதில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த இன்டர்நேஷனல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், சர்வதேச இலக்கிய விழா எங்கே நடைபெற்றது? பீகார் பாட்னால. அடுத்த கேள்வி, நேஷனல் மீடியேஷன் கான்ஃபரன்ஸ், தேசிய மத்தியஸ்த மாநாடு புவனேஸ்வர் ஒடிசால. அடுத்த கேள்வி, இந்த ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் எங்க அப்படின்னா கோவால அமைந்திருக்கு. அடுத்த கேள்வி, சேம் ஹார்ட் சேம் வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது மனிஷா ரமேஷ். அடுத்த கேள்வி, காஃபி, வெஜிடேரியன், வயசானவங்க, மூணுமே வந்து நமக்கு எது? அக்டோபர் 1. ஓகேவா? வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதாவது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.